நாங்கள் எக்காரணத்தில் கொண்டும் யாழ்ப்பாணம் வரவில்லை, அதாவது மட்டக்களப்புக்கும் வரவில்லை, கிழக்கு வடகிழக்குக்கு நாங்கள் வர தயாரில்லை. நாங்கள் எங்களை பொறுத்தளவில் மலையகத்திலே நாங்கள் இருக்க வேண்டும். மலையகம் எங்களது தாயகம். நாங்கள் இந்த தாயகத்திலே இருப்பதற்கான வசதிகளை செய்த வேண்டும். காணி இல்லாத பிரச்சனையும் இந்த NPP உறுப்பினர்கள் பேசி இவர்களுக்கு 7 காணி வீதம் இந்த நாட்டிலே இங்கேயே தங்குவதற்கான வசதி வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். கேம்புக்கு வந்த பிறகு இப்ப நீங்க போகலான்னு சொன்னா இது என்ன அர்த்தம்? ஆகவே NBRO ரிப்போர்ட் முறையாக பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அந்த காணிகளை பெற்றுக்கொண்டு அவர்களை அனுப்புவதுதான் நன்றாக இருக்கும் என்று என்னுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. விசேஷமாக வேவண்டன் பகுதியிலே இடம்பெயர்ந்த மக்கள் இப்பொழுது காமினி திசாநாயக பாடசாலையில் இருக்கின்றார்கள். இவர்களை இப்பொழுது தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்திற்கும் அல்லது வேறு பாடசாலைக்கும் போ என்று சொல்லுகின்றார்கள், அல்லது வீட்டுக்கு போகல் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே இவர்களுடைய சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நேற்று கூட பல போராட்டங்கள் மலையகத்தில் நடைபெற்றது. ஒன்று வேவண்டன் பகுதியிலே, நோர்வுட் பகுதியிலே, ஸ்டாக்ஹோம் என்ற மஸ்கலியா பகுதியிலும் இவ்வாறான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றன. நான் என்னுடைய இந்த நேரத்தில் ஒரு சிறிய வேண்டுகோளை அரசாங்கத்துக்கு விடுக்கின்றேன். அதாவது அரசாங்கம் என்ற அடிப்படையிலே ஜனாதிபதி அவர்கள் கடந்த காலங்களிலே பல கூட்டங்களிலும் பேசிய ஒரு விஷயம், 2வது வாசிப்பு, அதாவது இந்த முறை பட்ஜெட்டில் 2வது வாசிப்பு இந்த பாராளுமன்றத்திலே நடைபெறும் பொழுது தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கின்ற விஷயம் பேசப்பட்டது. இந்த சம்பளம் அதிகரிக்கப்பட்ட பொழுது பேசுகின்ற விஷயத்திலே நான் நினைக்கிறேன் NPPயில் 159 பேரும் ஏகமனதாக நீங்கள் எல்லோரும் சொன்னீர்கள், தோட்ட தொழிலாளர்களுக்கு சரியான பிரச்சனை இருக்கின்றது, அவர்களுக்கு சம்பளம் கட்டாயம் கொடுக்க வேண்டும், அவர்கள் லயத்திலே இருக்கின்றார்கள், லய முறையை ஒழிக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை முறையை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் பேசினீர்கள். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆகவே இன்று நாங்கள் கேட்டுக்கொள்ளுகின்றோம், இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு காணி இல்லாத பிரச்சனையும் இந்த NPP உறுப்பினர்கள் பேசி இவர்களுக்கு 7 காணி வீதம் இந்த நாட்டிலே இங்கேயே தங்குவதற்கான வசதி வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். நாங்கள் எக்காரணத்தில் கொண்டும் யாழ்ப்பாணம் வரவில்லை, அதாவது மட்டக்களப்புக்கும் வரவில்லை, வடகிழக்குக்கு நாங்கள் வர தயாரில்லை. நாங்கள் எங்களை பொறுத்தளவில் மலையகத்திலே நாங்கள் இருக்க வேண்டும். மலையகம் எங்களது தாயகம். நாங்கள் இந்த தாயகத்திலே இருப்பதற்கான வசதிகளை செய்த வேண்டும். நான் ஏற்கனவே சம்பந்த வித்தனார் அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே தோட்ட கம்பெனிகளோடு பேசி நீங்கள் இது முயற்சி எடுக்க வேண்டும். உங்கள் காலத்திலாவது இது செய்து கொடுங்கள். எங்கள் காலத்தில் செய்ய முடியாமல் போச்சு, உங்கள் காலத்திலாவது செய்து முடியுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் இந்த நாட்டிலே தேயிலை, ரப்பர் போன்றவை 1,03,000 ஹெக்டேர்கள் இருக்கின்றன, பயிர் செய்யப்படுகின்றது. ஆகவே அதிலே தோட்ட தொழிலாளர்களுக்கு 7 காணி தேவை என்றால் அவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய காணி 5000 ஏக்கர். ஆகவே இந்த 5000 ஏக்கரை நீங்கள் ஒதுக்கி கொடுப்பதிலே உங்களுக்கு எந்த விதமான நட்டம் வரப்போவதில்லை. அவர்களும் இந்த நாட்டில் மக்கள் என்பதை நீங்கள் கடந்த காலங்களிலே பேசியிருக்கின்றீர்கள். இந்த 159 பேரும் பேசியிருக்கிறீர்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த காணிகளை பிரித்து கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன், அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாவிட்டால் இந்த சமூகம் ஒதுக்கப்பட்ட சமூகமாக எக்காலத்திலும் வாழ்வதற்கு முடியாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல இன்று பாடசாலைகள், அதாவது நான் நினைக்கிறேன் நேற்று முந்தினால் பல பாடசாலைகள் திறக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்ட பொழுது மத்திய மாகாணத்தில் 1531 பாடசாலைகளும் அதிலே நூரெலியா மாவட்டத்தில் 551 பாடசாலைகளும் திறக்கப்பட்டதாக சொன்னார்கள். இல்லை Krishnan, you have 2 more minutes. அந்த இல்லை, நேற்று என்னை பொறுத்தளவு ஆக்ஸ்போர்ட் என்ற பாடசாலை, வட்டக்கோடை பகுதியிலே இருக்கின்ற ஆக்ஸ்போர்ட் என்ற பாடசாலை இப்பொழுது எர்த் ஸ்லிப்னால, அதாவது மண் சரிவினாலே மூடப்பட்டிருக்கின்றது. அந்த பாடசாலை பிள்ளைகளை 2 பாடசாலைக்கு அனுப்புகிறீர்கள். அது தற்காலிகமாக செய்யப்பட வேண்டிய வேலை. ஆனால் அதை முற்றுமுழுதாக அந்த பாடசாலையை இல்லாமல் ஒழிக்க முடியாது. ஆகவே அதற்கான புதிய பாடசாலையை கட்டிக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இப்பொழுது பெரும்பகுதியான அமைச்சர், பிரதம அமைச்சருக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இப்பொழுது 1132 தகுதியான, அதாவது எக்ஸாமுக்கு போன அதிபர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இப்பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்களாம் 50 வருஷத்துக்கு மேலே உள்ளவர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் இவர்கள் மீண்டும் ஒரு தடவை பரீட்சைக்கு போவதற்கான சந்தர்ப்பம் அவர்களுக்கு முடியாமல் போய்விடும். ஆகவே இந்த 1102 அதிபர்களுக்கும் அதிபர் பதவியை கொடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள
மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.